அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போடு மேய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. மாதா பிதா குரு தெய்வம் இவர்களோட ஆசிரியனும் எம்பெருமான் கருப்பனும் தாய் காளிகா தேவியின் அனுக்கிரகத்துடனும் திரு செந்தூர் ஆண்டவர் ஆசியுடனும் இன்னைக்கு தாராபலன் வரிசையில சித்திரை நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னால குரு வணக்கம் செலுத்திடலாம். எனது மானசீக குருநாதர் ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி, அடிப்படை ஜோதிடத்தை இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி கே ஐயா அவர்களையும் வணங்கி, தற்போது உயர்நிலை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஆதித்தனாக திகழும் சுபத்துவம் பாவத்துவம் சூட்சும வலுவின் நாயகன் ஜோதிட கலையரசு ஐயா குருஜி அவர்களையும் வணங்கி, இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி, இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள அனுமதித்த பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நவகிரக நாயகர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இன்னைக்கு தாராபலன் வரிசையில சித்திரை நட்சத்திரம். குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மரம் என்று சொல்லக்கூடிய மரத்தை வணங்குவதும், அதை ஆலயங்களில் வைத்து வளர்ப்பதும், அதன் இலைகளை பாக்கெட்ல பர்ஸ்ல தொழில் ஸ்தானங்களை வைத்து வழிபடுவதும் நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மரத்தோட இலை எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜிகளை கொடுத்து பொருளாதார மேன்மையை கொடுக்கும். வணங்குங்க. இந்த மரம் எல்லா இடங்களிலும் கிடைக்காத, ஆலயங்கள்ல மட்டும்தான் இருக்கும். இல்லைன்னா நீங்க நர்சரியில, ஒரு சில நர்சரியில மட்டும்தான் இந்த மரம் கிடைக்கும். ரொம்ப ரேரான மரம். அடுத்து தாரைனா என்ன அப்படின்னா, சந்திரனோட சுழற்சியை வச்சு சொல்றது. ஏன்னா சந்திரன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நட்சத்திரத்துல இருப்பாரு. தோராயமா 2.25 நாட்கள் ஒரு ராசியில சஞ்சரிப்பார். அப்ப சந்திரனோட நகர்வை வைத்துத்தான் தாரை பலனை நம்ம பார்க்கணும். நம்மளோட சென்ம நட்சத்திரத்துக்கு 27 நட்சத்திரங்கள்ல சந்திரன் எந்தெந்த நட்சத்திரங்கள்ல போகும்போது எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்ற அமைப்பை பற்றி தான் நம்ம இந்த தாரா பலனை பார்க்கணும். பொதுவாக நாம பிறந்த நட்சத்திரம் நமக்கு சூன்யம் அப்படின்ற அமைப்புல நம்மளுடைய பிறந்த நட்சத்திரமும் அடுத்த அதே நட்சத்திர அதிபதிகளோட வரக்கூடிய 2 நட்சத்திரம், அதாவது 3 நட்சத்திரங்கள், ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம், இது எந்த ஒரு காரியமும் செய்யறதுக்கான ஆகாது. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சூரிய பகவான். பொதுவாக ஒரு ஜாதகத்துல எப்பொழுது தாராபலன் வலுவடையும் அப்படின்னா, நம்மளோட செல்வ நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 8, 9 இந்த நட்சத்திரங்கள்ல நம்மளோட நட்சத்திரத்தை வச்சு கணக்கிடணும். அதன் அடிப்படையில இந்த நட்சத்திரங்கள்ல போகும்போது சந்திரன் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதற்கு பாத்தியப்பட்டுள்ளார். பொதுவாக அந்த 27 நட்சத்திரங்கள்ல அந்த 3 நட்சத்திரங்கள் வரும். அதன் அடிப்படையில நல்ல தீய பலன்கள் நடக்கும். சில நட்சத்திரங்கள் தாரையின் அடிப்படையில நமக்கு நல்ல பலன்களை செய்யாது. விபத்து தாரை, பிரத்யேக தாரை, வதைத்தாரை, இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல வரக்கூடிய அமைப்புல நமக்கு நல்ல பலன்கள் நடக்காது. அப்ப சித்திரை நட்சத்திரங்களுக்கு சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரங்களும் சூரியனோட தாரையின் அமைப்புல எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்வதற்கு தகுந்த நட்சத்திரங்கள் இல்லை. அதனால அதை விலக்கி வைப்பது நல்லது. அடுத்ததாக வரக்கூடியது சம்பத்து தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா புத பகவான். சுவாதி, சதயம், திருவாதிரை வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அறிவு சார்ந்த விஷயங்களையும், புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்றது, பங்குச்சந்தை, ட்ரேடிங் இந்த மாதிரி பண்றதுக்கெல்லாம் இந்த நட்சத்திர நாட்கள்லையும், புதுசா பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகளை பள்ளிக்கூடம் சேர்க்கறது, டியூஷன் இந்த மாதிரி இதுகள்லாம் ஆரம்பிக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் புதன் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த சம்பத்து தாரை வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல செய்யலாம். அடுத்து விபத்து தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா ராகு. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல நெடுதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்வதற்கு தகுந்த நட்சத்திரங்கள் இல்லை. இதோட அதிபதி ராகு அப்படின்ற அமைப்பினால
இது சூனியம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இது நல்ல பலன்களை கொடுக்காது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விசாகம், போராட்டாதி, புனர்பூசம் வரக்கூடிய நாட்கள்ல சுப விஷயங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது. அடுத்து சேமத்தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான். அப்ப சேமத்தாரையாக என்னென்ன நட்சத்திரம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அனுஷம், உத்திரட்டாதி, பூசம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல சுப விஷயங்கள் செய்யலாம். வண்டி வாகனங்கள் செய்யலாம், இடம்பொருள் வாங்கலாம், திருமண அமைப்புகளை செய்யலாம், சீமந்தம் வைக்கலாம், நிச்சயதார்த்தம், புதுசாக இடம் தொழில் துறைகளை ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல இந்த சேமத்தாரையில நல்ல பலன்கள் நமக்கு நடக்கும். சுப விஷயங்களை செய்யலாம். அடுத்தபடியாக பிரத்யேகத்தாரை. இதோட அதிபதி யாருன்னு கேத்து. இப்ப பிரத்யேகத்தாரை வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு, கர்மம் செய்வது, தானம் செய்வது, ஆன்மீக வழிபாடு, மந்திர உபதேசம், குருமார்கள்ட்ட தீட்சை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இந்த பிரத்யேக தாரையில செய்யலாம். சுப விஷயங்கள் செய்வதற்கு இது தகுந்த நட்சத்திரம் கிடையாது. பிரத்யேக தாரையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள். அடுத்து சாதகத்தாரை. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாதகத்தாரையோட அதிபதியார்னா சந்திரன். அப்ப இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மூலம், அஸ்வினி, மகம் வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல நமக்கு சாதகமான விஷயங்கள் எதை செய்யணுமோ செய்யலாம். சுப விஷயங்கள் அனைத்தும் செய்ய தகுந்த நட்சத்திரம். தொழில் தொடங்குறதுனாலும் சரி, வெளியூர் பயணங்கள் போறதுனாலும் சரி, வண்டி வாகனங்கள் வாங்குறதுனாலும் சரி, வீடு கிரகப்பிரவேசம் செய்யறதுனாலும் சரி, புதுசா வீடு குடி போகிறதுனாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மூலம், அஸ்வினி, மகம் வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல சித்திரை நட்சத்திரக்காரர்கள் செய்யலாம். அடுத்து வதைத்தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி. அதோட நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தோம்னா பூராடம், பரணி, பூரம். சமீபத்துல கூட இதை பத்தி ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் திருச்செந்தூர்ல இருந்து போன் பண்ணியிருந்தாரு. ஐயா, பூராடம், பரணி, பூரம் இந்த நட்சத்திரோட அதிபதி சுக்கிரன் தானே, நீங்க சனின்னு சொல்றீங்களே ஐயா இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு அப்படின்னு. அப்ப வதையின் அடிப்படை பூராடம், பரணி, பூரம் இதோட அதிபதி சுக்கிரன் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அந்த சந்திரனோட கோச்சார நகர்வின்படி நம்மளோட நட்சத்திரத்துக்கு அந்த 6ஆவதா வரக்கூடிய நட்சத்திரங்கள், 7ஆவதா வரக்கூடியது வதை நட்சத்திரமா வரக்கூடிய அதோட அதிபதி யாருன்னா சனி. அப்ப இந்த புராணம், பரணி, பூரம் இந்த வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல அவர் தான் ஆளுமை செய்வார் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்படின்ற அமைப்புல இது சுப காரியங்கள் செய்ய தகுந்தது அல்ல. வண்டி வாகனங்கள்ல எப்பவுமே அந்த நட்சத்திர வர நாட்கள்ல கவனமாக போகணும். அதற்கு அடுத்தபடியா நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சுப விஷயங்கள் செய்வதற்கு இது தகுந்த நட்சத்திரம் கிடையாது. இதன் அடிப்படையில தான் இந்த 10 பொருத்த அமைப்புகள்லாம் பார்ப்பாங்க. நம்மளோட 3வது நட்சத்திர தாரை, நம்மளோட நட்சத்திரத்துக்கு 3வது நட்சத்திரம் வரக்கூடிய நல்ல தாரை நட்சத்திரம், அதை சேர்க்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடங்கி போகாத நிலை, ஈகோ பிரச்சனை, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொடுக்கும். அதனாலதான் அது விபத்து தாரையில வருது அந்த நட்சத்திரம். அப்படின்ற அமைப்புல தான் அதையெல்லாம் விளக்கணும். அடுத்து மைத்ரேய தாரை. இதோட அதிபதி சுக்கிரன். நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான சொகுசான விஷயங்கள் அத்தனையும் இந்த மைத்ரேய தாரை வரக்கூடிய நட்சத்திரங்கள்ல செய்யலாம். நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரம், அடுத்து கிருத்திகை, உத்திரம், இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல சொகுசான கார், பங்களா, நல்ல இடம், பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு, திருமண அமைப்புகள் செய்யலாம். காதணி விழா, பூப்பொன் நீராட்டு விழா, இந்த மாதிரி விஷயங்கள், கோயில் முக்கியமான விசேஷங்களுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுப விஷயங்கள் அனைத்தும் மைத்திரேய தாரையில நாம செய்யலாம். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியது அதிமைத்திரேய தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய். பூமிக்காரகன் செவ்வாய் அப்படின்ற அமைப்புல இடம்பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு, சாந்தி முகூர்த்தம், சுபபோகம், தாம்பத்தியம், கர்ப்பதானம், பத்திரப்பதிவு பண்றது, காலி மனைகள் வாங்குறது, சொத்து பிரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல செய்யலாம். நம்மளோட சேனலை புதுசா பார்க்குறவங்களா இருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9500634634 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. வேற ஜோதிட பார்க்க விருப்பம் உள்ளவர்களும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் அனுப்புனா போதும், உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக பலன் சொல்லப்படும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.